சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உருத்திரங்கண்ணனாரே, நாம் சோழ நாட்டில்தான் வாழ்கிறோமா என்றே நினைக்கும் அளவிற்கு திடீரென்று பிரச்சனைகள் உருவாகிவிட்டன, பார்த்தீர்களா? உண்மைதான். திடீரென்று வேளிர்கள் மீண்டும் தலை தூக்குவார்கள் என்று யார்தான் எதிர்பார்த்திருக்க முடியும்? எங்கிருந்து வந்தான் இந்த விருமன் என்று புரியவில்லையே. நீங்கள் தான் கேட்டீர்களே, அவன் எவ்வளவு கொடுமையானவன் என்று. பாண்டிய நாட்டில் ஏதோ பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட்டு சோழ நாட்டிற்குள் புகுந்த அவனை நமது ஒற்றர்கள் சரியாக இனம் கண்டு சொல்லிவிட்டார்கள். பார்த்திபனும் மிகவும் சாமர்த்தியமாக பழ வியாபாரி போல் சென்று அந்த கூட்டத்தை மடக்கிவிட்டான். என்ன பயன்? அந்த வேளிர் தலைவன் சாமர்த்தியமாக தப்பித்துச் சென்று விட்டானே. பார்த்திபனே துரத்திச் சென்றும் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லையே. நீங்கள் சொல்வதும் சரிதான். அன்றே அவன் பிடிபட்டிருந்தால் இன்று இவ்வளவு சங்கடங்கள் நேர்ந்திருக்காது. அதனால் அல்லவா அவன் எப்படியோ அகதிகள் கூட்டத்தில் கலந்து அவர்கள் நம்பிக்கையை பெற்று அவர்களில் ஒருவனாக மாறிவிட்டான். செண்பகத்தீவிலிருந்து வந்தவர்களுக்கு இவன் நம் கூட்டத்தை சேர்ந்தவன் அல்ல என்று எப்படி தெரியாமல் போயிற்று? ஒருவராவது சந்தேகப்பட்டு அவனை பற்றி பார்த்திபனிடம் சொல்லியிருந்தால் அவன் நிச்சயம் அடையாளம் கண்டுபிடித்திருப்பான். தற்போது உள்ள சூழலில் விருமனை நேருக்கு நேர் பார்த்திருப்பவன் பார்த்திபன் ஒருவன்தான். அவன் எதிரிதான் என்றாலும் அந்த விருமனின் சாமர்த்தியத்தை பாராட்டியே தீர வேண்டும். அவன் யாரிடமாவது பேசினால்தானே சந்தேகம் வரும். அதனால்தான் தன் குடும்பத்தையே இழந்து விட்டதாக நம்ப வைத்து யாரிடமும் பேச்சே கொடுக்காமல் மௌனம் காத்திருக்கிறான். அதனால்தான் மற்றவர்களும் எளிதாக அவனை நம்பிவிட்டார்கள். அப்படி அவன் அங்கு தங்கி இருக்கிறான் என்று தெரிந்துதானே வேளிர் மன்னர்கள் அகதிகளுக்கு உதவுவது போல் வந்து அந்த விருமனிடம் ஒரு கட்டாரியை தந்து அவன் அங்கு தங்கியிருந்த அகதிகளில் ஒருவனை கொலை செய்துவிட்டு தப்பித்து செல்லும்படியான நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். நம்மை நம்பி வந்த அகதிகளில் ஒருவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டதே என்று மன்னர் எப்படி நொந்து போனார், பார்த்தீர்களா? இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த விருமன் அகப்பட்டே ஆக வேண்டும். எவ்வளவோ எதிர்ப்புகளை கடந்து வந்த நம் மாமன்னர் இதற்கு ஒரு விடிவை நிச்சயம் காண மாட்டாரா என்ன? அப்படி சொல்லுங்கள் உருத்திரங்கண்ணனாரே. மலைகளையே கடந்து வந்தவருக்கு இந்த குன்றுகள் எம்மாத்திரம்? கூடிய விரைவில் மன்னர் இதற்கு ஒரு தீர்வு காண்பார். சரி, வாருங்கள், உணவருந்து விட்டு போகலாம். இல்லை இல்லை, என் பொருட்டு அரண்மனை உணவை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். நான் சென்று அதை உண்டு கொள்கிறேன். நீங்கள் உண்டு ஓய்வெடுங்கள். நான் புறப்படுகிறேன். காரியாரே, அரசு பிரச்சனைகளில் அதிகம் கவனம் செலுத்த நேர்ந்து விட்டதால் கவிதை பணி தடைப்பட்டுவிடக்கூடாது. அதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். உருத்திரங்கண்ணனாரே, இதை எனக்கு மட்டும் சொல்கிறீர்களா அல்லது தங்களுக்கும் சேர்த்து சொல்லிக் கொள்கிறீர்களா? இருவருக்கும் தான் என்று எடுத்துக் கொள்ளுங்களேன். நான் வருகிறேன். தங்களுக்கு என்னவாயிற்று? ஏன் இப்படி தடுமாறுகிறீர்கள்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உணவருந்தவில்லை, பசி களைப்பு. அதனால்தான் இந்த தடுமாற்றம். இது என்ன விசித்திரம்! சோழ நாட்டில் ஒருவர் பசியால் களைத்திருப்பதா? எல்லா மடங்களிலும் அன்னதானத்திற்கு மன்னர் ஏற்பாடு செய்திருக்கிறாரே. சிவாலய மடங்கள் மட்டுமின்றி சமணப்பாழிகள், பௌத்த விகாரங்கள் அனைத்திற்கும் அதற்கென மானியங்கள் வழங்கியிருக்கிறாரே. உண்மைதான். நான் சிவசன்னதியில் என்னை மறந்து நீண்ட நேரம் நின்று தியானத்தில் மூழ்கிவிட்டேன். அதற்குள் அன்னதான நேரம் முடிந்துவிட்டது. இதற்காக நான் அவர்கள் மீது குறை சொல்ல முடியுமா? இன்று நமக்கு விரத நாள் என்று எண்ணிக்கொண்டு புறப்பட்டு விட்டேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை. தாங்கள் என் வீட்டில் உணவருந்தலாம், வாருங்கள். அது எப்படி? திடீரென்று நான் வந்து உண்டு விட்டால் வீட்டில் உள்ளவர்களுக்கு போதாமல் போய்விடும் அல்லவா? இல்லை,
என் வீட்டில் இப்போது என்னை தவிர வேறு யாரும் இல்லை. எப்போதுமே 2-3 பேர் சாப்பிடும் அளவிற்கு சமையல் செய்து விடுவார்கள். அதனால் தாராளமாக நம் வீட்டில் உணவருந்தலாம். வாருங்கள், வாருங்கள். வாருங்கள். தாங்கள் யார் என்று? காரிக்கண்ணனார் என்று அழைப்பார்கள். அடடா, புலவர் காரிக்கண்ணனாரா? ஆஹா, உங்களோடு அமர்ந்து உணவருந்த நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். மிக்க மகிழ்ச்சி. தாங்கள் இப்படி அமருங்கள். நான் சென்று உணவை எடுத்து வருகிறேன். முதலில் எனக்கு சிறிது நீர் வேண்டும். அது என்ன? நான் எப்போதும் அமர்ந்து ஆழ்ந்தபடி தியானத்தில் இருப்பவன் அல்லவா? என் போன்றவர்களுக்கு ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். இந்த சூரணத்தை சிறிது வாயில் போட்டுக்கொண்டு நீரை அருந்திவிட்டு உணவுண்டால் எளிதில் ஜீரணமாகிவிடும். அப்படியா? ஆச்சரியமாக இருக்கிறதே. நீங்களும் சிறிது சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இந்தாருங்கள். உடனே நீர் அருந்திவிட்டு எனக்கும் கொண்டு வாருங்கள். ஆகட்டும். தாங்கள் சற்று அமருங்கள். நான் சென்று நீர் கொண்டு வருகிறேன். ஆகட்டும். இந்தாருங்கள், அருந்துங்கள். கலைவாணி, வா முத்துநகை. இன்றுதான் எங்கள் வீட்டிற்கு உனக்கு வழி தெரிந்ததா? அம்மா, அம்மா, நம் மாளிகைக்கு யார் வந்திருக்கிறார்கள் என்று பாருங்களேன். நாம் சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? ஆமாம். எப்படி இருக்கிறாய் முத்துநகை? நான் நன்றாக இருக்கிறேன். நீ நலமாக இருக்கிறாயா? நலமாக இருக்கிறேன். வா முத்துநகை, நீதான் வந்திருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படியம்மா இருக்கிறாய்? நலமாக இருக்கிறேன். ஆமாம், எங்கே உன் அண்ணனும் தந்தையாரும் மாளிகையில் காணவில்லை? நான் தான் உன்னிடத்தில் முன்பே சொன்னேனே முத்துநகை, அவர்கள் மிகவும் திறந்து விட்டார்கள் என்று. இப்போதெல்லாம் அவர்கள் மாளிகையில் தங்குவதே இல்லை. காலையில் அவர்கள் இருவரும் மாளிகையை விட்டு கிளம்பினால் பின்னர் இரவு தூங்குவதற்காகத்தான் மாளிகைக்கு வருகிறார்கள். அதுவரை அரண்மனை காரியங்கள் எதிலாவது ஈடுபட்டிருப்பார்கள். உன் அண்ணனும் தந்தையாரும் திறந்து விட்டார்கள். ஆனால்
மணிமாறன், மார்த்தாண்டன், கருங்குழலி இவர்கள் திருந்துவதாகவே தெரியவில்லை. அவர்களை இனி திருத்தவும் முடியாது என்றுதான் தோன்றுகிறது. ஏன் முத்துநகை அப்படி சொல்கிறாய்? நானும் எத்தனையோ வழிகளில் முயற்சி செய்து பார்த்துவிட்டேன். ஆனால் ஒரு பயனும் இல்லை. அவர்களுக்கு என்னை கண்டாலே பிடிப்பதில்லை. என்ன முத்துநகை இப்படி சொல்கிறாய்? நீ எவ்வளவு கலகலப்பானவள்! நீ இங்கு வரும்போதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? உன்னை கண்டால் யாருக்குமே பிடிக்குமே. நீ சந்தோஷப்படுகிறாய், என்னை பிடித்திருக்கிறது என்கிறாய். ஆனால் அந்த மூவருக்கும் நான் பாண்டிய நாட்டில் இருப்பதே பிடிக்கவில்லையே. முக்கியமாக அந்த கருங்குழலிக்கு நான் பாண்டிய நாட்டில் இருப்பது கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. அவள் ஒருத்திக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக நீ இந்த பாண்டிய நாட்டை விட்டே போய்விட முடியுமா என்ன? அப்படியெல்லாம் இல்லை முத்துநகை. எப்பொழுதுமே கெட்டவர்களுக்கு நல்லவர்களை கண்டால் பிடிக்காது. அந்த கருங்குழலி அத்தனை நல்லவள் இல்லை. மகேந்திரன் அந்த கருங்குழலியை விரும்பி திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். அதில் தனிப்பட்ட முறையில் எனக்கு விருப்பமே இல்லை. இருந்தாலும் என் மகன் அவளை விரும்புகிறான், அவளும் அவனை விரும்புகிறாள். என் கணவர் கலைவாணி இவர்களுக்கெல்லாம் இதில் உடன்பாடு இருந்தது என்பதால் நானும் அதற்கு தடை சொல்லவில்லை. அம்மா, அண்ணனும் கருங்குழலியும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் என்பதால்தான் அவர்கள் திருமணத்திலும் இணைய வேண்டும் என்று நானும் தந்தையாரும் ஆசைப்படுகிறோம். அப்பொழுதெல்லாம் கருங்குழலி ஒழுங்காகத்தானே இருந்தாள். இப்படி ஒரு சுயநலக்காரியாக அவள் மாறுவாள் என்று நாம் எதிர்பார்த்தோமா? நல்ல வேளை, கருங்குழலியின் புத்தி என்னவென்று தெரிந்து மகேந்திரன் நல்லபடியாக திரும்பி வந்துவிட்டான். அண்ணனை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இதோ அண்ணனே வந்துவிட்டார். முத்துநகை, என்னவாயிற்று? என்ன மகேந்திரன், ஒரே பரபரப்பாக இருக்கிறீர்கள்? முத்துநகை, உங்களை பல இடங்களில் தேடிவிட்டு தான் இங்கு வந்திருக்கிறேன். உங்களிடத்தில் அவசர செய்தி சொல்ல வேண்டும். என்ன செய்தி? சோழ நாட்டில் இருங்கோவில் சம்பந்தப்பட்ட வேலிராட்கள் உங்கள் தந்தையார் காரிக்கரனாரை கடத்தி விட்டார்கள். மகேந்திரன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? என் தந்தையாரை கடத்தி விட்டார்களா? ஆமாம், இப்போதுதான் எங்களுக்கு அந்த செய்தி கிடைத்தது. என் தந்தையாரை எதற்காக அவர்கள் கடத்த வேண்டும்? இப்போது சிற்றரசர்கள் ஆதிவர்மன், கோச்செங்கனார் இருவரையும் சோழ நாட்டில் கைது செய்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் கைதாவதற்கு காரணம் காரிக்கரனார் என்ற கோபம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த கோபத்தால் தான் அவரை கடத்தியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். முத்துநகை, இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? பாண்டிய மன்னரிடம் சொல்லிவிட்டு இப்பொழுதே நான் சோழ நாட்டிற்கு புறப்படுகிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சி இந்த பூம்புகாரில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. சோழர்களின் ஆட்சிக்கே களங்கத்தை ஏற்படுத்தும் நிலை அல்லவா ஏற்பட்டு விட்டது. தந்தையே, நடந்ததை அறிந்தது முதல் தங்கள் மனம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும் என்பதை நான் நன்கு உணர்வேன். எங்கள் மனமும் குமரிக் கொண்டுதான் இருக்கிறது மன்னவா. இது பூம்புகாரின் காவலுக்கே இழுக்கை ஏற்படுத்திவிட்ட நிகழ்ச்சிதான். நாங்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருப்பதாகத்தான் இதுவரை கருதி கொண்டிருந்தோம். ஆனால் அப்படியல்ல என்று நம்பிக்கையை சிதைத்து கன்னத்தில் அறைந்தது போல் இப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டான் அந்த விருமன். விஜயபூபதியாரே, அரண்மனைக்குள் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தால் நிச்சயம் நீங்களோ இளவரசரோ தளபதி பார்த்திபனோ இதை தடுத்திருப்பீர்கள். ஆனால் இது அரண்மனைக்கு வெளியே அல்லவா நடந்திருக்கிறது. அதுவும் காரியாரின் இல்லத்தில் புகுந்தல்லவா அவரை கடத்தி இருக்கிறார்கள். என்ன பேசுகிறீர்கள் அமைச்சரே? அரண்மனைக்கு உள்ளே நடந்தால் என்ன, வெளியே நடந்தால் என்ன? பூம்புகாருக்குள்ளே அல்லவா நடந்திருக்கிறது. நமது சோழ நாட்டின் தலைநகரத்தில் அல்லவா நடந்திருக்கிறது. அதிலும் நமது அரண்மனை புலவருக்கல்லவா இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு மட்டுமல்ல, சோழ நாட்டில் எங்கு இப்படி நடந்திருந்தாலும் எவருக்கு நேர்ந்திருந்தாலும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நாம் தானே. மன்னவா, நான் யாரையும் குறை சொல்லவில்லை விஜயபூபதி. அமைச்சர் சொல்வது போல் எளிதாக எடுத்துக்கொண்டு நம்மை நாமே ஆறுதல் படுத்திக் கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். ஆட்களை கடத்தி செல்வது ஒன்றும் அரசியலில் புதிதல்ல. மிக முக்கியமான ஒருவரை கடத்தி சென்று அடைத்து வைத்துவிட்டு இவர்களை நாங்கள் விடுவிக்க வேண்டுமானால் எங்களுக்கு இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்பது காலம் காலமாக நடந்து கொண்டிருப்பதுதான். ஏன் இருங்கோவேல் என் உயிரை காத்த பாண்டிய படைத்தலைவன் செடியனை கொண்டு போய் மரமாளிகையில் பணைய கைதியாக சிறை வைக்கவில்லையா? சேர மன்னர் நம் பாண்டிய இளவரசர் தன்னை கொல்ல வந்தவர் என்று தவறாக கருதி கொண்டு சேர நாட்டின் அரண்மனையிலேயே சிறை வைக்கவில்லையா?
நம்மை மீறி இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்து விடுவது இயல்புதான். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறோம் என்பது இப்பொழுது நம் முன் உள்ள கேள்வி. அதற்குத்தான் தாங்கள் ஆணையிட்டபடி அரண்மனை காவலில் வைக்கப்பட்டுள்ள வேளிர் மன்னர்களான ஆதிவர்மனையும் கோச்செங்கனையும் அழைத்து வந்திருக்கிறோம் மன்னா. பிறகு ஏன் அவர்களை வெளியே நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள்? உள்ளே அடையுங்கள். உத்தரவு மன்னா. மன்னவா, எங்களை ஏன் அழைத்து வரச் சொன்னீர்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. புரியவில்லையா? இல்லை, புரியாதது போல் பாவனை செய்கிறீர்களா? இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது, பிரமன் என்ன செய்திருக்கிறான் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? மன்னவா, நீங்கள் எங்களை சிறையில் வைத்திருந்தீர்கள். அரண்மனையில் அரசர்களுக்குரிய கௌரவத்தோடு தான் வைத்திருந்தீர்கள். ஆனால் நீங்கள் எங்களை காவலில் வைத்த நாள் முதல் நாங்கள் இங்குதானே இருக்கிறோம். வெளியில் நடப்பதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி சொல்லி நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த அரண்மனையில் எங்கு எது நடந்தாலும் தெரிந்து கொள்ளும் விருமன் இன்று இங்கு நடப்பவைகளையும் எந்த வகையிலாவது அறிந்து கொள்வான் என்பது எனக்கு தெரியும். உண்மையை சொல்லுங்கள், எங்கே அடைத்து வைத்திருக்கிறான்? மன்னவா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எதை பற்றி கேட்கிறீர்கள் என்றே எங்களுக்கு புரியவில்லை. நேரடியாகவே கேட்கிறேன், தெளிவாக கேட்கிறேன். ஆனால் வழக்கமாக கேட்பது போல், முன்பு உங்களிடம் கேட்டது போல் அதே கேள்வியை கேட்கப் போவதில்லை. பிரமன் எங்கிருக்கிறான் என்று நான் கேட்கப் போவதில்லை. மன்னவா, வேறு என்ன கேட்கப் போகிறீர்கள்? அதைத் தவிர எங்களிடம் கேட்பதற்கு வேறு கேள்வி ஏதும் இல்லையே. இருக்கிறது. இதற்கான விடயம் உங்களிடம்தான் இருக்கிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும். உண்மையை சொல்லுங்கள். புலவர் காரிக்கண்ணனார் எங்கே இருக்கிறார்? பிரமன் அவரை கடத்திச் சென்று எங்கே அடைத்து வைத்திருக்கிறார்? எனக்கு விருவன் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, காரிக்கண்ணனார் கிடைத்தாக வேண்டும். சொல்லுங்கள், அவர் எங்கே இருக்கிறார்? என்ன சொல்கிறீர்கள் மன்னவா? காரிக்கண்ணனார் கடத்தப்பட்டாரா? விருமன் அவரை கடத்திச் சென்று விட்டானா? ஆஹா, ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள் போல் எப்படி நடிக்கிறார்கள் என்று பார்த்தீர்களா மன்னவா? எதுவுமே தெரியாதவர்கள் போலல்லவா விழிக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாமல் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்க முடியாது மன்னவா. அதற்காகத்தானே இவர்களை அழைத்து வரச் சொன்னேன். ஆதிவர்மா, கோச்சங்கனா, உண்மையை சொல்லிவிடுங்கள். உங்கள் இருவருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனால் இதற்கான திட்டத்தை வகுத்தவர்களே இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் தந்தையே. இளவரசி, தாங்கள் நினைப்பது போலெல்லாம் இல்லை. எங்களை நம்புங்கள். தங்களை திசை திருப்புவதற்காகவே இப்படி செய்யும்படி தூண்டியிருக்க வேண்டும் மன்னவா. மன்னவா, நிச்சயமாக இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. இனியும் இவர்களை நம்புவதில் பயனில்லை மன்னவா. அதற்காக அவ்வளவு எளிதாக இவர்களை விட்டுவிட முடியுமா? வெளியில் மன்னர்களே, நீங்கள் மன்னர்கள் என்ற தகுதியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் காரிக்கண்ணனார் எங்கே அடைபட்டு கிடக்கிறார் என்பதை சொல்லுங்கள். நான் உங்களை மன்னித்து விட்டு விடுகிறேன். மன்னவா, காரிக்கண்ணனார் ஒரு சாதாரண அவைப்புலவர். அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அதைத் தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. என்ன சொன்னீர்கள்? புலவர் காரிக்கண்ணனார் சாதாரண அவைப்புலவரா? அவரை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் புலவர் மட்டுமல்ல, எனது உயிர் நண்பர். இளம் வயது முதலே எனது இன்ப துன்பங்களில் பங்கெடுத்துக் கொண்டவர். சோழ நாட்டில் நடந்த சிறப்பான நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் திட்டம் தீட்டி தந்து உடனிருந்து நடத்தி வைத்தவர். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஒரே ஒரு நாள் பார்க்க முடியாமல் போனாலும் துடித்து போவோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? அத்தகைய சிறப்புக்குரியவரை, எனது ஊனோடும் உயிரோடும் ஒன்றாக கலந்தவரை என்னிடமிருந்து பிரித்து கடத்தி சென்று விட்டால் நான் விட்டு விடுவேனா? இங்கு உங்களுக்கு கிடைக்கும் தண்டனையை கண்டு அந்த விருமன் அலறிக்கொண்டு ஓடி வந்து காரியாரை என்னிடம் ஒப்படைக்கும்படி செய்கிறேன் பார். விஜயபூபதி, இவர்களை கொண்டு செல். இனி இவர்களுக்கு அரண்மனை காவல் கிடையாது. ராஜ துரோகிகளை அடைத்து வைக்கும் கொடிய சிறைசாலைக்கு கொண்டு போ. காரியாரை பற்றிய உண்மை தெரியும் வரை இவர்கள் காராகிரகத்திலே அடைபட்டு கிடக்கட்டும். இனியும் இவர்களை கௌரவமாக அழைத்துச் செல்ல தேவையில்லை. விஜயபூபதி, இழுத்துச் செல். சிற்றரசர்களே, போக
போகலாமா? என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம் கருங்குழலி, ஆயுதங்களை வாங்க சென்ற அந்த வேளிர் வீரர்களை செழியனும் முத்துநகையும் அவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று பிடித்து விட்டார்களா? பிரண்டை எதுக்காக மழைக்காலத்துக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பிரண்டை ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அதே போல் பிரண்டை சாப்பிடும்போது நம்ம உடம்புல கொஞ்சம் சூடு ஃபார்ம் ஆகும்.